குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Tenali Riddle. விஜயநகர அரசவை. அப்பொழுது தென்னாலிராமனும் ஒரு வடநாட்டு பண்டிதரும் அரசவைக்குள் வந்தார்கள். வணக்கம் மன்னரே, நான் காசியைச் சேர்ந்த பண்டிதன். வாருங்கள் பண்டிதரே, தங்கள் வரவு நல்வரவாகுக. தாங்கள் வந்த காரணம்? உங்களிடம் ஒரு புகார் அளிக்கவே வந்தேன் மன்னரே. அப்படியா? யார் மீது புகார்? இதோ இங்கிருக்கும் தென்னாலிராமன் மீது புகார் அளிக்கிறேன். தென்னாலிராமன் மீதா? ஆச்சரியம். என்ன புகார்? அவர் என்னிடமிருந்து 500 பவுன் தங்கத்தை ஏமாற்றி பறித்துக் கொண்டார். அப்படியா? தென்னாலிராமா, என்ன இது? வணங்குகிறேன் மன்னரே. அவர் சொல்லும் புகாரை நான் மறுக்கிறேன். என்ன நடந்தது? விளக்கமாக கூறு. சொல்லுகிறேன் மன்னரே. 2 தினங்களுக்கு முன் உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. வடநாட்டைச் சேர்ந்த பண்டிதர் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய அறிவாளி. அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அவர் நம்மிடம் போட்டியிட விரும்புகிறார். அந்த போட்டியில் அவர் தோற்றுவிட்டால் உங்களுக்கு 1000 பொன்கள் தருவார். நீங்கள் தோற்றுவிட்டால் வெறும் 500 பொன்கள் தந்தால் போதும். பா தண்டோரா, தெளிவா சொல்லுப்பா, ஒன்றும் புரியல. தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன், புரியலையா? எனக்கு புரியலப்பா. நீ சுத்த தமிழ பேசுற, எனக்கு தெரிஞ்ச தமிழ பேசு. மூடனே, கொஞ்சம் கேள். உனக்கு என்ன வேண்டும்? திருப்பி திருப்பி அதே பேசாதப்பா. என்ன போட்டிப்பா அது? நீ ஒரு கேள்வி கேள், அதை அவர் தப்பா சொல்லிட்டா உனக்கு 1000 பொண்ணு கொடுப்பார். அவர் ஒரு கேள்வி கேட்பார், அதை நீ தப்பா சொல்லிட்டா வெறும் 500 பொண்ணு குத்தா போறோம். அட, நல்லா இருக்குதேப்பா. சுழுவா 1000 பவுன் சம்பாதிச்சலாம் போலயே. இந்தா கிளம்பிட்டேன். வடநாட்டைச் சேர்ந்த பண்டிதர் விஜயநகர பேரரசுக்குள் வந்தார். அவரை பார்க்க பெரும் கூட்டம் கூடியது. சவாலுக்கு தயாரா? விஜயநகர மக்கள் புத்திசாலிகளா? என்னை தோற்கடிக்க எவராவது உண்டா? பலர் அந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள். ஆனால் பண்டிதர் மிகச் சிறப்பாக பதிலளித்து அனைவரையும் தோற்கடித்தார். பலர் தன்னுடைய பொருளை இழந்து சோகத்துடன் வெளிவந்தனர். ஐயோ, போச்சே போச்சே, 1000 பவுனுக்கு ஆசைப்பட்டு 500 பவுன் போச்சே. சேர்த்து வச்ச பணமெல்லாம் போச்சே. பண்டிதர் எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிட்டானே. இதையெல்லாம் தெனாலிராமன் பார்த்து கொண்டிருந்தார். அவர் பண்டிதரிடம் சென்று, வணங்குகிறேன் பண்டிதரே. யார் நீ? என் பெயர் தெனாலிராமன். விஜயநகர பேரரசில் வசிக்கிறேன். அப்படியா? போட்டிக்கு என்னுடன் வருகிறாயா? வருகிறேன் பண்டிதரே. உங்கள் நிபந்தனையை ஏற்கிறேன். சரி, போட்டியிட ஆரம்பிக்கலாம். நீ முதலில் ஒரு கேள்வியை கேள். எங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஓலைச்சுவடியில் ஒரு மிருகத்தை பற்றி குறிப்பு இருக்கிறது. அந்த மிருகத்திற்கு 3 கண்கள், 5 கால்கள், 2 வால்கள். அப்படி படைக்கப்பட்ட ஒரே மிருகம்தான் அது. அது இந்தியாவின் நடுப்பகுதியில் உள்ள காட்டில் வசிக்கிறது. அந்த மிருகத்தின் பெயர் என்ன? என்ன ஒரு கேள்வி! ஐயோ, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலையே. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே. இதை எப்படி எனக்கு தெரியாமல் போனது? நான் படித்த புத்தகங்களில் இது போன்ற ஒரு மிருகத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த தெனாலிராமனிடம் தோற்று விடுவேனா? என்ன செய்வது? பண்டிதரே, உங்களிடம் இருந்து விடை எதிர்பார்க்கிறேன். மன்னிக்க வேண்டும் தெனாலிராமா, இந்த மிருகத்தை பற்றி நான் படித்ததில்லை. எனக்கு இது தெரியவில்லை. என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். இதோ 1000 பவுன் உனக்கானது. எடுத்துக்கொள்.
தெனாலிராமா, அந்த மிருகத்தின் பெயர் என்ன? ஐயோ பண்டிதரே, எனக்கும் அது தெரியாது. நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். இதோ இந்த 500 பவுனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆ, என்னை ஏமாற்றி விட்டாய். இல்லை, நான் ஏமாற்றவில்லை. இதோ 500 பவுனை எடுத்துக்கொண்டு என்னை ஏமாற்றி விட்டாய். பண்டிதரே, போட்டியின் விதி என்ன? எனக்கு பதில் தெரியவில்லை என்றால் 1000 பவுன் உனக்கு கொடுப்பேன். உனக்கு பதில் தெரியவில்லை என்றால் நீ எனக்கு 500 பவுன் கொடுக்க வேண்டும். அதைத்தான் நானும் செய்தேன். நான் உங்களை ஏமாற்றவில்லை. நீ என்னை ஏமாற்றி விட்டாய். உன் மீது புகார் அளிக்கிறேன். அரசரை சந்திப்போம். அப்படியே செய்வோம். பண்டிதரே, தவறு உங்கள் மீதுதான். எப்படி சொல்கிறீர்கள் மன்னா? பண்டிதரே, உங்கள் அறிவு போற்றத் தகுந்தது. ஆனால் நீங்கள் கர்வமுடன் இருக்கிறீர்கள். உங்கள் அறிவை வைத்து மக்களுக்கு நல்லது செய்வதுதான் சிறந்தது. நீங்களோ மக்களிடமிருந்து பணத்தை பெற முயற்சி செய்கிறீர்கள். அதுவும் முறைகேடான வழியில். இது தவறில்லையா? ஆம் மன்னரே, உண்மை. நான் என் தவறை உணர்ந்து கொண்டு விட்டேன். இனி இதுபோல் நடக்காது. நல்லது பண்டிதரே, உங்கள் பணத்தை நீங்கள் இழக்க வேண்டாம். உங்களுக்கான 500 பவுனை அரசாங்கமே கொடுத்துவிடும். தெனாலிராமா, உன் அறிவைக் கண்டு மெச்சினேன்.